ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். மனித வாழ்க்கையில் நம்மை எப்போதும் உண்மை வழியில் செல்ல விடாமல் தடுப்பது மாயையாகும். பேராசை, பந்தம், பாசம், பொறாமை போன்ற மாய வலைகளில் சிக்கி தவிக்கும் நமக்கு அதிலிருந்து விடுபடும் தெளிவை அன்னை அபிராமி தருகிறாள். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 61வது பாடல் நம்மை சூழ்ந்திருக்கும் அத்தனை மாயைகளையும் உலக துன்பங்களையும் வென்று மன தெளிவோடு வாழ்வதற்கு வழிகாட்டும் உன்னதமான துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம். பேயேன் அறிவும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன். தாயே, மலைமகளே, செங்கண்மால் திரு தங்கச்சியே. அதாவது, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து இழிந்த குணம் கொண்ட தகுதியே இல்லாத என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என் மேல் அன்பு கொண்டு தேடி வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம். நான் உன்னை மறந்திருந்த போதும் நீயாகவே முன்வந்து என்னை தடுத்து நிறுத்தி உன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்டாய். அப்படிப்பட்ட உன்னை உன்னுடைய உண்மையான இயல்போடு பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன். உலக ஆசைகளின் பின்னால் பேயை போல் அலைந்து திரிந்த நான் உன்னை உணர்ந்து கொள்ளும்படியான பேரறிவை எனக்கு தந்தாயே. இதைவிட நான் வேறு என்ன பெரிய பாக்கியத்தை பெற்றுவிட முடியும். தாயே, மலைமகளே, செங்கண்மால் திருத்தங்கச்சியே, அகில உலகத்திற்கும் தாயானவளே, இமயமலையின் மகளாய் அவதரித்த பார்வதி தேவியே, சிவந்த கண்களை உடைய திருமாலின் அருமை தங்கையே, உன் கருணையை என்னவென்று கூறுவேன். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இமயமலையின் மகளாகவும் மகாவிஷ்ணுவின் தங்கையாகவும் விளங்கும் உலக மாதா அபிராமி உலக ஆசைகளுக்காக பேயை போல் அலைந்து கொண்டிருந்த என்னை, இழிந்த குணம் கொண்ட என்னை அவளாய் முன்வந்து ஆட்கொண்டாள். நான் அவளை நினைக்க மறந்த போது கூட அவள் என்னை மறக்காமல் வந்து அருள் செய்தாள். இந்த மாய உலகத்தின் பொய்களை வென்று அன்னையின் உண்மை சொரூபத்தை அறியும் தத்துவ அறிவை எனக்கு தந்தாள். அன்னையின் இந்த தனிப்பெருங்கருணையால் நான் அளவிட முடியாத பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட்டேன் என்று பட்டர் உருகுகிறார். இப்பாடலை துதிப்போர்க்கு மாயையை வெல்லும் குணம் கிட்டும். செவ்வாய், வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் தொடங்குவது விசேஷம். காலை அல்லது மாலை வேளையில் விளக்கேற்றி அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொண்டே இந்த பாடலை பாராயணம் செய்யலாம். மனதை ஒருமுகப்படுத்தி உலக சிந்தனைகளை தவிர்த்து இப்பாடலை தினமும் 11 முறை பாராயணம் செய்ய வேண்டும். நம்முடைய தவறுகளையும் இயலாமையையும் அன்னையிடம் ஒப்புக்கொண்டு, தாயே, என்னை இந்த உலக மாயையிலிருந்து காப்பாற்று என்று முழு சரணாகதி உணர்வோடு ஓத வேண்டும். மாயையை வெல்லும் சாத்வீக வழிபாட்டிற்கு பஞ்சாமிர்தம் அல்லது பசும்பால் நைவேத்தியமாக வைக்கலாம். வசதிக்கு ஏற்ப கற்கண்டு, உலர் திராட்சை அல்லது துளசி தீர்த்தம். திருமாலின் தங்கை என்பதால் துளசி விசேஷமானது மற்றும் நறுமணமிக்க சிவப்பு மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 61வது பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வர மனிதர்களை ஆட்டிப்படைக்கும் பேராசை, உலகப்பற்று, தேவையற்ற பாச பிணைப்புகள் போன்ற மாயைகள் அனைத்தும் விலகும். அன்னை அபிராமியின் பேரருள் நமக்கு நல்வழியை காட்டி மனக்குழப்பங்களை நீக்கி என்றும் அழியாத நிம்மதியையும் தெளிவான புத்தியையும் தந்தருளும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 62வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.